சட்னி. இன்னைக்கு கிருத்திகை, அதனால் நான் தோசை மாவு வாங்கிட்டேன். 1 கிலோ தோசை மாவு வாங்கியிருக்கேன். அதில் வந்து நான் இப்போ வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சிட்டேன். இப்போ லாலிபப் தோசை செய்ய போகிறேன். இது வந்து வேர்க்கடலை சட்னி. இப்போ இது வந்து தாளிக்க மட்டும்தான் செய்யணும். அடுத்தது கார சட்னியும் பண்ண போகிறேன். இந்த மாவுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். போட்டு இப்போ வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தான். தேங்காய் வேர்க்கடலை சட்னி. இப்போ வந்து இன்னைக்கு காலமே டிஃபன். இப்போ வந்து நான் லாலிபப் தோசை. இது வந்து லாலிபப் தோசையும் வேர்க்கடலை சட்னி, கார சட்னி எல்லாம். லாலிபப் தோசை சுடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த ஸ்பூன் உட்டன் ஸ்பூன் பார்த்தீங்களா, அந்த உட்டன் ஸ்பூனை வச்சுக்கிட்டேன். இது வந்து சின்ன பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். இந்த மாதிரி செய்து இன்னும் ஊற்றலாம். இப்போ லாலிபப் தோசைக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் அந்த மாதிரி. அடுத்தது வந்து நான் வந்து கார சட்னி பண்ண போகிறேன். அதனால் ஒரு வெங்காயம் அரிஞ்சிக்கிறேன். இதை வந்து வாஷ் பண்ணிடணும், ஏன்னா இந்த கருப்பாக பூஞ்சை பிடிச்சிருக்கு. இதை வந்து வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும். இது யூஸ் பண்ணணும். இந்த கருப்புலாம் இருந்தால் வெங்காயத்தில் எல்லாம் வாஷ் பண்ணிக்கணும், அப்படியே சாப்பிடக்கூடாது. இப்போ லாலிபப் தோசை தயாராகிடுச்சு. இதை வந்து பசங்களுக்கு இதை பாருங்க, லாலிபப் தோசை. இது மாதிரி இன்னும் 2 ஸ்பூன் வச்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. இப்போ நம்ம இதுக்கு வந்து கேரட் கூட மேலே வச்சுக்கிடலாம். இது எண்ணெய் ஊற்றிக்கலாம். கார சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். ரெண்டு விதமான சட்னி அரைச்சி சாப்பிட்டா தான் தோசை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெரைட்டியாக கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம். இது அரைக்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன்.
கொஞ்சம் தீஞ்சிச்சு. இப்போ இதுக்கு வரமிளகா எடுத்துக்கிறேன். இந்த லாலிபப் தோசை தயாராகிடுச்சு. இதில் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் கேரட் துருவி போட்டு செய்யலாம். அதுக்கப்புறமா கேரட்டு ஒரு காய் கூட வச்சு செய்யலாம். அதுக்கப்புறமா டெடி பேர் தோசை செய்யலாம். அந்த மாதிரி ஸ்டிக்லேயே நம்ம எந்த தோசை வேணாலும் செய்து பசங்களுக்கு கொடுக்கலாம். தொட்டுக்க வேணுன்னா இப்போ அதுலேயே கூட சட்னியை நீங்கள் வச்சுடலாம். சட்னி எதுனா இருந்தால் கூட கொஞ்சம் அதில் வச்சுருவேன். இப்போ நான் கார சட்னி அரைக்கிறேன். வெங்காயம், உப்பு, புளி, காஞ்ச மிளகாய் இவ்வளோ தான் போட்டு அரைக்க போகிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்க போகிறேன். இது வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அரைச்சி இந்த தாளிக்கெல்லாம் தேவையில்லை, மிக்சியில் அரைச்சிட்டு. இப்போ நான் வந்து கார சட்னி, வேர்க்கடலை சட்னி ரெண்டும் அரைச்சிட்டேன். இப்போ வந்து லைட்டாக தாளிச்சிக்கிட்டா போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு தாளிப்பு 2 தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன். கடுகு போட்டுருக்கேன், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுருக்கேன். இப்போ கடுகு பொடிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஊற்றிப்போம் எண்ணெயோட. இது காரங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடலாம். அது வந்து காரம் கிடையாது. வேர்க்கடலை தேங்காய்லாம் போட்டு அரைச்சது வந்து ரொம்ப காரம் இல்லை. இது வந்து கொஞ்சம் காரம்னால எண்ணெய் விட்டால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இந்த தாளிப்பை வந்து இதுக்கு போட்டுற வேண்டியதுதான். இப்போ லாலிபப் தோசை, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி சொல்லலாம் இதை. அதனால் இப்போ வந்து நான் இன்னொரு பேப்பர் தோசையும் கல் தோசையும் செய்ய போகிறேன். இப்போ வந்து பேப்பர் தோசை செய்ய போகிறேன். பேப்பர் தோசை செய்யலான்னு பார்க்குறேன். கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டேன். ரொம்ப கம்மியாக மாவு ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் மாவை வச்சு இன்னும் கூட மாவு கம்மி பண்ணிடலாம். ரொம்ப மெலிசாக செய்கிறது தான் பேப்பர் தோசை. இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். சுவையான பேப்பர் தோசை தயாராகிடுச்சு. இதோட சுட சுட கார சட்னி, சூடு தோசை கூட கார சட்னியும் இந்த தேங்காய் சட்னியும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிடுவாங்க. ஒரு கல் தோசை, பன் தோசை. இது கொஞ்சம் திக்காக செய்யறதுதான் கல் தோசை. நல்ல கொஞ்சம் திக்காக இருக்கும் கல் தோசைனா. இதுவும் நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும். கல் தோசை ஸ்பாஞ்சாக இருக்கும். சுவையான கல் தோசை, பன் தோசை தயாராச்சு. இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட்.